வணக்கங்க. வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கு. அதாவதுங்க, ஒரு தனிப்பட்ட நபரோட சாதகம். நான் சொல்கிறது பொதுவான கருத்து, பொதுவான பலன். கோயிலுக்கு சில பேர் கோயிலுக்கு போனால் தான் நிம்மதி கிடைக்கும், கோயிலுக்கு போனால் தான் சந்தோஷம் கிடைக்கும். இந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தேங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் ஆத்மா திருப்தியாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேங்க. இப்போ இந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தேங்க எப்படி இருக்குது, என் குழந்தைங்க போய்ட்டு வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு மனசை ஒரு வழிப்படுத்திகிட்டே அவங்க போவாங்க. கோயில் குளம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் கோயிலாக அலையிறேங்க, இந்த பக்கத்து வீட்டுக்காருக்காருங்கள கோயிலுக்கே போகிறது இல்லைங்க. என்னங்க, அவங்க பாருங்கள், சந்தோஷம் புரியும், பொண்ணும் பொருள் நகை எடுக்கிறாங்க, தடி கொடுக்க ஜவுளி எடுக்கிறாங்க, பக்கத்தில் வீடு வாங்கிறாங்க, கார் வாங்குறாங்க, காரில் போகிறாங்க வர்றாங்க. ஆனாங்க, நான் கோயிலாக அலையிறேங்க, எனக்கு ஒன்றுமே பிரயோசனம் இல்லைங்க அப்படிம்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பொதுவான கருத்து, பொதுவான பலன் தான் நான் சொல்கிறது. ஒவ்வொரு சாதகத்திலும் மாறுபட்ட நிலை, மாறுபட்ட திசை புத்தி மாறுபட்டு வரும். ஆனால் அதே பாருங்கள், ஒருத்தர் கோயிலுக்கே போக மாட்டாருங்க. நீங்கள் அவர் பாருங்கள், காலைல அப்படியே ரொட்டேஷனாக ரன்னிங்காக காலையில் எழுந்திருப்பார், குளிப்பார், வேலைக்கு போகிறார், அவர் வேலை உண்டு போவார், மனைவியை பார்த்துக்குவார், பசங்க வழியில் ரன் பண்ணுவார், போயிட்டே இருப்பார். என்னங்க, நாங்களாம் கோயிலுக்கே போகிறோம், எங்களுக்கெல்லாம் சாமி ஒன்றுமே செய்ய மாட்டேது, நீங்கள் கோயிலுக்கே போக மாட்டேங்கிறீங்களே, எப்படிங்க அப்படி இருக்குது அப்படின்னா, ஏங்க நமக்கு வேலை தாங்க முக்கியம், வேலை சம்பாதிச்சு நம்ம சேர்த்துடலாம் அப்படின்னு அவர் சொல்லுவார். புரிஞ்சுங்க, அவரோட சாதத்தை நீங்கள் வாங்கி பாருங்கள். கொடுப்பினை என்ன கொடுப்பினை இருக்கும். இப்போ ஒருத்தர் கோயிலாக இருப்பாங்க, அவங்க போன ஜென்மத்தில் என்ன பாவம் புண்ணியம் பண்ணுறாங்களோ அதுக்கு கோயிலாக அலைஞ்சால் தான் அந்த அவங்களோட நிவர்த்தியாகி அது கொஞ்சமாவது அவங்க அந்த வாழ்க்கையில் ரன் பண்ண முடியும். அவங்க சாதகத்தில், அவரோட சாதத்தில் போய் பாருங்கள், கோயிலுக்கே போக மாட்டார். பக்கம் வீடு வாங்குவார், வண்டி வாங்குவார், காரு வாங்குவார், பசங்க பிள்ளைங்க எல்லாம் படிப்பாங்க, ரன் பண்ணுவாங்க, நேரமே இருக்காது அவருக்கு. அப்படியே போயிட்டே இருப்பார். அப்படியே பாருங்கள், நான் நிறைய கோயிலில் போயிருக்கிறேங்க, எனக்கு நானும் போகாத கோயில் கிடையாது. கணவர் லுங்கியோடு வருவார், அந்த பொண்ணை உட்கார வச்சு கூட்டிகிட்டு வருவார். கோயிலுக்கு வெளியே நின்று வாருங்க, அந்த அம்மா போய் கும்பிட்டுட்டு வரும். கணவர் போகவே மாட்டார். அப்புறம் மாதிரி கொண்டு விட்டு அவர் வாட்டில் போயிடுவார். எப்படி பாருங்கள், ஏங்க புருஷன் படி 2 பேர் வராங்க கோயிலுக்கு, அவர் லுங்கி கட்டிட்டு வருவார், அந்த அம்மா நல்லா நீட்டாக குளிச்சுட்டு பொட்டு வச்சுட்டு பூ வச்சுட்டு வரும், அது கோயிலுக்கு போகும். ஆனால் கோயிலில் கொண்டு அவர் கோயிலில் சாமி கும்பிட்டு வந்தோடனே அந்த அம்மாவை ஏற்றிக்கொண்டு வீட்டில் விட்டுட்டு அவர் வேலைக்கு போயிடுவார். எப்படிங்க சாத்தியம்? அப்போ கேட்பாங்க, சில பேர் மக்கள் நினைப்பாங்க, என்னடா அவங்க வீட்டுக்காரம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்து இவர் வெளியே நின்றுட்டு கூட்டிகிட்டு போகிறாரு, இவர் போக மாட்டாரா அப்படின்னா, அவரோட கொடுப்பனை என்ன தெரியுங்களா? லக்கணத்துக்கு 9 குடையவே இன்வால்வ் ஆவார். இன்றைக்கி ஓடக்கூடிய திசைநாதனுக்கு 9 குடையும் இன்வால்வ் ஆவார். சந்திரனுக்கு அந்த சந்திர நட்சத்திரத்தில் 9 குடையும் இருப்பார். இல்லை சந்திரனை 9 கூடையும் பார்ப்பார். எப்படி பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட வயசு, ஒரு 45-50 வயசு வரைக்குமே சாமி இதெல்லாம் நினைக்கவே முடியாது, கண்டுக்க முடியாது. மனைவிக்காக நான் கோயிலுக்கு வந்தேன், இந்த மனைவி போகிறாங்க, போயிட்டு வரட்டும், ஓகேங்க அப்படி விட்டுட்டு மறுபடியும் அவர் வாட்டில் போவார். எங்க கோயிலுக்கு மனைவி கூட்டிகிட்டு வர்றாரு, அவரும் குளிச்சுட்டு ஒரு பேண்ட் ஷர்ட்டு போட்டு ஒரு வெயிட் வேஸ்ட் கட்டி வரலாம்ல, வரமாட்டார். கையில் வெயிட்டோட தான் கொண்டாந்து விட்டுட்டு சாமி முட்டை முன்னாடி வெயிட் பண்ணிக்கிட்டு கூட்டிக் வீட்டில் விட்டுருவார். அந்த நேரம் மட்டும் அவர் மனைவிக்கு ஒத்துழைப்பார். மீதி நேரம் அவர் வாட்டில் வேலைக்கு போவார், வருவார், பணம் காசு சொத்து சுகம் இப்படி தான் இருப்பார். ஆனால் மனைவி மூச்சு கூட விடாது. கோயிலுக்கு ஏன் வர மாட்டேன்னு கேட்க வைக்காது. ஏன்னா அவர் சம்பாதிக்கிறார்ல, அவர் சம்பாதித்துல எல்லாம் குடும்பம் நடத்த போகுது, அவர்கிட்ட எதுவும் பேச முடியுமா? ஏங்க இவர் சாதகத்தில் மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், இதுதாங்க கொடுப்பனை. நான் சொல்ல பாருங்கள், இப்போ அந்த பொண்ணோட சாதகத்தில் அந்த வீட்டுக்காரமாக வருது, அந்த பொண்ணோட சாதகத்தில் எப்படின்னா 9 கூடயுமே எதுலேயுமே இன்வால்வ் ஆகாமல் இருப்பார். லக்கணத்துக்கு இன்வால்வ் ஆக மாட்டார், 2ஆம் இடத்துக்கு இன்வால்வ் ஆக மாட்டார், 9ஆம் இடத்துக்கு இன்வால்வ் ஆக மாட்டார். 9ஆம் இடத்துக்கு 3ஆம் 8 பண்ணில் போய் 9 கூட உட்காந்துருப்பார். எனக்கு திசைநாதனுக்கும் அதே மாதிரி தான் உட்காந்துருப்பார், சந்திரனுக்கும் அப்படி தான் இன்வால்வ் ஆகாமல் இருப்பார். அதனால் அந்த மாதிரி கோயில் அலையுது. ஏன்னா புண்ணியத்தை தேட அலையுதுங்க. அவங்க வீட்டுக்காரர் ஏற்கனவே புண்ணியத்தை வாங்கி வச்சுருக்காருங்க. அது ஏற்கனவே புண்ணியத்தை அவர் பாக்கெட் நிறைய வாங்கி வச்சுருக்காரு, மனசு நிறைய வாங்கி வச்சுருக்காரு. அதனால் அவர் நினச்சாலும் நடக்குங்க, அவர் நினச்சாலும் காரியம் நடக்குங்க. எப்படிங்க, ஒரு ஆச்சரியமான இல்லை பாருங்கள். கோயிலுக்கே போக மாட்டார். அவர் உண்டு, வேலை உண்டு, வருமானம் சம்பாதிக்கிறது, பிள்ளையை ரன் பண்ணணும், பசங்களை ரன் பண்ணுறதுக்கு என்ன வேலை, அந்த வேலையை தான் பார்ப்பார். அவரோட சாதத்தை நீங்கள் வாங்கி பாருங்க. நான் இது மாதிரி நிறைய சாதம் வாங்கிப்போம். இவர் கோயிலுக்கே போனது இல்லையே, இவர் மனைவியை மட்டும் கொட்டி விட்டுட்டு சாமி மட்டும் அவங்க வந்தோடனே கூட வீட்டில் விட்டு போயிடறாரு அப்படின்னு பார்த்தா, அவர் சாதத்தில் லக்கணத்துக்கு 9 கூட இன்னும் வரும். அப்போது லக்கணாதிபதி 9 கூட நட்சத்திரத்தில் உட்காந்துருப்பார். 9 கூட நல்ல நிலைமையாக உட்காந்துருப்பார். எப்படியும் ஆட்சி உச்சம் பெற்றிருப்பார். 2ஆம் இடம் சொல்லக்கூடாது, தன குடும்பத்துக்கு அந்த 2 குடையனோடய அந்த 9 கூட இன்னும் ஆவார். அப்போ எப்படி இருக்குங்க, எங்கள் தெய்வமே அவர்கிட்ட இருக்குங்க. அப்போ அவர் என்ன நினைக்கிறதோ நடக்கும். அவர் இப்படியே ரைட்டில் போய் ரெட்டு போனோம், வண்டி ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்னு அவர் மனசு தோணும்.
இங்கிட்டே ரெப்டே ஓரம் கட்டிடுவார். ஓரங்கட்டினா டமார்னு அங்கே ஒரு வண்டி அடி விடும். இப்படி பாருங்க. அப்போ இறைவன் இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதம் அவருக்கு உணர்த்துதா ஃபஸ்ட்லே. அதுதாங்க கொடுத்து வச்சு பிறக்கிறதுங்கிறது. சந்திரனுக்கு 2 கூடையும் சரி, சந்திரனுமே 9 கூடையும் சாரம் பெற்றிருக்கும். இப்போ 1, 5, 9 சொல்லுவாங்க. திரிகோண சாணம் அப்படின்னு சொல்லும்போது அந்த 5ஆம் இடத்துக்கும் 9 இடத்துக்கும் இன்வால்வ் ஆகும். 5 கூடையும் ஆட்சி பெற்றிருப்பார், 9 கூடையும் ஆட்சி பெற்றிருப்பார். லக்னாதிபதி லக்கணம் அந்த 9, 5ஐயும் பார்வையில் இருக்கும். இல்லை அவர் நட்சத்திரத்தில் இவர் இருப்பார். இதாங்க சாதகம். எவ்வளோ ஒரு பாருங்களே. இப்போ பாமர மக்கள் என்ன நினைப்பாங்க, என்னங்க அவர் வீட்டுக்காரம்ப கொண்டாந்து கோயிலில் விட்டு அவர் வெளியே நின்றுட்டு கையில் வேட்டியோடு வந்துட்டு போகிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. அது கிடையாது. அவர்கிட்ட அவர் உள்ளத்தில் அவர் உடம்பு ஃபுல்லாமே தெய்வம் இருக்குங்க. அவர் சொன்னால் பழிக்குங்க. அவர் நினச்சி போகிற காரியம் வெற்றி அடையுங்க. இதாங்க சாதகம். இதுதான் கொடுப்பனை. வாழ்க வளமுடன். என்னுடைய வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் சாதகம் பார்க்கணும், பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு என்னம்னா கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் சொல்கிறேன். ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், தேதி, மாதம், வருஷம், பிறந்த நேரம், ஏஎம்மா பிஎம்மா, உங்கள் சாதகம் இருந்தால் ராசிக்கட்ட நவவம்சம் கூட சாதகம் இருந்தால் அதையும் அனுப்புங்க. உங்களுக்கு தெளிவாக பார்த்துட்டு புண்ணியம், உங்களுடைய புண்ணியம் என்ன, நீங்கள் யார், என்ன, உங்களுடைய கேரக்டர் என்ன, எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க. என்னுடைய நம்பர் 95 14 77 10 74. அதாவது நண்பர்களே, நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் சாதகத்தை ஒரு முறை பாருங்கள். பார்த்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு பாருங்கள். வாழ்க வளமுடன்.